இடமூலம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாடுவதற்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. நான் அமித்ஷாவை சந்திக்க போறேன், உட்கட்சி விவகாரங்களை பற்றி பேச போறேன், பத்திரிகையாளர்களே நோட் பண்ணிங்க, எழுதிக்கிங்க, நான் ஒருபோதும் துரோகிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னை யாரும் மிரட்டி பார்க்க முடியாது. எதுக்காக என்னை யாரும் மிரட்டி பார்க்க முடியாதுன்னு அந்த மெசேஜ் யாருக்காக சொல்றாரு? ஏன்னா இன்னைக்கு அவர் அமித்ஷாவை பார்ப்பதற்கு டெல்லிக்கு செல்கிறார். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல. இதற்கு முன்னாடி அவர் இந்த பொதுக்கூட்டத்தில் இப்படி பேச வேண்டிய தேவை என்ன? அவர் யாருக்கு சொல்கிறார்? இல்ல, இது யாருக்கு சொல்கிறார் என்பதை விட நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு பாருங்க, அதாவது இந்த மீடியாவை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு பிளவை ஏற்படுத்துவது போல, அதாவது அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படின்றதை ஏற்படுத்தணும், அந்த மக்கள் மனதில் அதை கொண்டு போய் விதைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளாகவே செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து பாருங்க, மீடியாக்களில் வரக்கூடிய விவாதங்களை எடுத்து பாருங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் இதே தான் பேச்சு. ஆமாம், சரியா? தமிழகத்துடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து இவர்கள் பேசியிருக்கிறார்களா என்றால் பேசவில்லை. சரியா? இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நியாயமான விமர்சனங்கள் எழுந்த பொழுது அதையெல்லாம் விவாத பொருளாக்கி இருக்கிறார்களா என்றால் ஆக்கவில்லை. மாறாக திரும்ப திரும்ப ஓபிஎஸ் இபிஎஸ் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருந்ததற்கான ஒரு காரணம் என்னன்னா, அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படின்றத மக்கள் மனதில் கொண்டு போய் உளவியல் ரீதியாக விதைக்க வேண்டும் அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை வைத்து தான் இவங்க மீடியாவை இயக்கிட்டு இருக்காங்க. சரியா? இது ஒரு டிராமா அரசு, எந்த சாதனையும் கிடையாது, முழுக்க முழுக்க நாடகத்தை வைத்தே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு. இப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு மீடியாவை வைத்து இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு தான் இவங்க முயற்சி பண்ணுது. நம்ம ஆரம்பத்திலேருந்து ஒன்று தான் சொல்கிறோம், என்ன அப்படின்னா, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதன் தலைமை என்பதனை தொண்டர்கள் உருவாக்கி கொள்வார்கள். தொண்டர்கள் உருவாக்கி தான் அந்த தலைமை வரும். சரியா? அண்ணா திமுகவுடைய நிறுவன தலைவர்னு போடுவாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே. அவர் நிறுவன தலைவர் கிடையாது. இதை நிறுவியது யாருன்னா தொண்டர்கள். அவர்கள் உருவாக்கிய தலைவர் எம்ஜிஆர். இப்போ அப்போ அந்த அதுக்கப்புறம் அவர் உருவாக்கிய தலைவர் புரட்சி தலைவி அம்மா. அவங்களா இப்போ உருவாக்கி இருக்கின்ற தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவுதான். சரியா? இதை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்களால் முடியல. இதுதான் இங்க பிரச்சனை. சரிங்கண்ணா, என்னை யாராலும் மிரட்ட முடியாதுன்னு சொன்னார்ல, அப்போ இது பத்திரிகையாளருக்கு கொடுத்த மெசேஜா? நீங்க நான் டெல்லிக்கு பயந்துட்டு மாதிரி நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க, அப்படிலாம் என்னை யாரும் மிரட்ட முடியாதுன்னு பத்திரிகையாளர் கொடுத்த மெசேஜ். இது வரைக்கும் யாரும் மிரட்டலையே. இது வரைக்கும் யார் அவரை மிரட்டியிருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை யார் மிரட்டியிருக்காங்க? அப்படி மிரட்டி இருந்தா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அந்த கூட்டணியோட போயிருப்பாரு. இல்லை, அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்தார். அது என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக யார் பக்கம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை பெருசா இவங்க ஊதி பெரிதாகி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அண்ணா திமுக என் பின்னால் தான் இருக்கிறது. சரியா? நான் பெரிய தேசிய தலைவர் கிடையாது. சில ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர். ஏன் தேசிய தலைவராக உருவாங்கினாங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அரசியல் பயணமே மாநிலங்களவையிலேருந்து ஆரம்பிக்குது. அப்பொழுது அவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த அரசியல் நட்புறவு, ஹர்கிஷன் சிங் சுர்ஜிதா இருக்கட்டும், கன்ஷிராமா இருக்கட்டும், முலாயம் சிங் யாதவா இருக்கட்டும், இல்லை ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா அத்வானியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா தலைவர்களோடையும் ஏற்படுத்தி கொண்ட உறவு அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில அவங்க சரத்பவார், மம்தா பானர்ஜி போன்றவர்கள் 3வது அணி என்று உருவாக்கும் பொழுது அதன் தலைவராக கூட சில ஜெயலலிதா அவர்களை முன்மொழிந்தார்கள். சரியா? ஸோ அவங்க தேசிய தலைவர். அப்படி ஒரு தேசிய தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்றால் இல்லை. யதார்த்த உண்மை. சரியா? அப்படி இருக்கும் பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய தலைவராக இல்லாமல், என்ன பெரிய நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்தாமல், ஆமா, பணமும் செலவு பண்ணாம, மீடியாவும் எதிராக இருந்து, ஆமா உண்மை,
சரியா? இது எல்லாமே இருந்து ராகுல் காந்தியா, மோடியா என்று இருக்கக்கூடிய அந்த போட்டியில 22% வாக்காளர்கள் தன் பக்கம் இருக்கிறார்கள் என்பதனை நிரூபித்தார். ம். நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது. ம். நிரூபித்து நான் தான் கட்சி. ஏன்னா இங்க நிறைய தலைவர்கள் 2024க்கு அப்புறம் அதிமுக இருக்காது. அப்பொழுது இருந்த பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் பதிவு பண்றாரு. என்ன சொல்றாரு? ம். 2024க்கு அப்புறம் அதிமுக என்ற கட்சி இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த டிடிவி தினகரன் தலைமையில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன வரலாறுலாம் இருக்கு. சரியா? அப்படிலாம் இருக்கும் பொழுது நான் தான் கட்சி. ம். ஏன் நான் கட்சி? என் பையனை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த கட்சியில வந்து நான் உட்காந்துருக்கேனா? இல்ல. ம். இந்த கட்சியை நாம் கரை சேர்க்கணும். நான் இந்த கட்சியை கொண்டு போகணும். நான் மாலுமி. என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள். யார்? தொண்டர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அப்ப நான் இதை கட்டுக்கோப்பாக எடுத்துச் செல்வேன் அப்படின்றது சொன்னதுனால தான் பாஜக அதை புரிந்து கொண்டு, டெல்லி அதை புரிந்து கொண்டு இவர்தான் மாலுமி. புரியுது. அப்ப நாம திமுக அல்லாத ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றால் இவருடன் தான் அமைக்க வேண்டும் அப்படின்ற அந்த தீர்க்கமான முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். சரியா? அவர்கள் வந்ததன் நோக்கம்தான் அவர்களுடைய அழைப்பை ஏற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு செல்கிறார். ஓகே. சென்று சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுதே இதெல்லாம் விவாதிக்கப்பட்டு விட்டது. ம். இன்னைக்கு இது நடக்குது இல்லையா? ஆமா. இது எல்லாமே அங்க விவாதிக்கப்பட்டு விட்டது. நான் அதுதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். மார்ச் 25 எப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தாரோ, ம். அந்த 1½ மணி நேர சந்திப்பிலேயே இது எல்லாமே விவாதிக்கப்பட்டு விட்டது. அப்பவே இது எல்லாம் இப்படிதான் பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் இப்படிதான் ஆகும். ம். இவங்க இந்த மனநிலையில இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இது கட்சின்னு வரும்பொழுது யாரை சேர்த்துக் கொள்ளலாம், யாரை சேர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு வருது இல்லையா? ஆமா. இதுல ஒரு தெளிவு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ம். இல்ல நான் அதுதான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து பேசின அதே கூட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருனாக்க, கட்சி அலுவலகம் வந்து ஒரு கோவில் மாரி, அது வந்து தொண்டனோட சொத்து. அத உடைச்சவன்லாம் நான் சேர்த்துக்கணுமான்னு சொல்லிட்டு, ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட்ட வச்சு முடியாது அப்படின்றாரு. இப்ப நீ- சேர்த்துக் கொள்வதில என்ன சிக்கல் இருக்கு அவங்க? நிறைய சிக்கல் இருக்கு. நீங்க ஏழுமலை ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியை நிராகரித்த கட்சி. ஆமா. சரியா? அவங்க இந்த கட்சிக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. கண்ணின் இமை போல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லாம இந்த கட்சியோட அலுவலகமே அவங்க கொடுத்த இடம் தான். ஆமா. அவங்க கொடுத்த கட்டிடம் தான். சரியா? அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நபராக இருந்தாலும் கூட இந்த கட்சியோடைய எதிர்காலம் அப்படின்னு வரும்பொழுது அதுல சென்டிமெண்ட் பார்க்க முடியாது. ம். சரியா? அதுல யார் திறமையானவர் என்பதை மட்டும்தான் பார்க்க முடியும். புரியுது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. 2001 அங்கீகாரம் பெற்ற நபர் பன்னீர்செல்வம். ஆமா. பன்னீர்செல்வத்திற்கு அங்கீகாரம் என்பது இறைவன் கொடுத்த கொடை, இறைவன் கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா பன்னீர்செல்வம் என்ன திறமைசாலி அப்படின்றதுக்காக அவர் முதலமைச்சரா தேர்வு பண்ணாங்களா? 2003 ம். முதல் முறை எம்எல்ஏங்க அவரு. ஆமா. அவரே ஏங்க தேர்வு பண்ணாங்க? அதுக்கு நிறைய விஷயங்கள் பின்னாடி இருக்கலாம். ஆனா என்ன நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, இறைவன் கொடுத்த கொடை உனக்கு, இறைவன் கொடுத்த வாய்ப்பு. சரியா? அப்ப நீ ஒரு 6 மாதம் 5 மாதங்களோ என்னமோ நீ முதலமைச்சராக இருந்த. நீ விசுவாசம் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ உனக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது தொண்டர்கள் மத்தியில? ஆமா. சரியா? அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படின்ற செல்வாக்கு இருந்தது. 2014 அவங்க சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுதும் உனக்கு அதே செல்வாக்கு இருந்தது. ம். சரியா? 2016 அவங்க இறந்த பொழுது, அவங்க இறக்கிறதுக்கு முன்னால அந்த போர்ட்ஃபோலியோ ம். அவங்க மருத்துவமனையில் இருந்த பொழுது அந்த போர்ட்ஃபோலியோ உனக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்படின்னும் பொழுது உன்னுடைய ரேட்டிங் அந்த அளவுக்கு இருந்தது. ஆமா. சரியா? இப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீ முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டாய். அப்போ கட்சியினர் உன்னை ஒரு வாரிசாகத்தான் பார்த்தார்கள். கண்டிப்பா. சரியா? அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்? உனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ குருமூர்த்தியிடம் சென்று ஆயற்ற குருமூர்த்தியிடம் சென்று ஆலோசனை கேட்டது தவறு கிடையாது. ம். அவர் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் நீ போய் தர்ம யுத்தம் இருந்ததும் தவறு கிடையாது. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் நீ பண்ணதெல்லாம் என்னன்னு யோசிங்க. ம். புரியுது. நீ முதல் 2 நாள் கரெக்டா தான் பேசின. ஓகே. சரியா? என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். என்னை அவமானப்படுத்திய தவறு. நீ பேசின வரைக்கும் கரெக்ட். ம். 4வது நாள் 5வது நாள்ல இருந்து நீ பேச ஆரம்பிச்சது தப்பு. என்னன்னா அவருடைய இறப்பில் மர்மம் இருக்கிறது அப்படின்னு பேசுனதுல இருந்து உன்னுடைய சரிவு ஆரம்பித்தது.
ஏன்னா அது உண்மை கிடையாது. ஒரு பெண்ணுடைய வயித்தெரிச்சலை நீ கொட்டிக்க கூடாது. சரியா? நீ கொட்டிக்கிட்ட. யார் அந்த பெண்? சசிகலாங்கிற பெண்ணுடைய வயித்தெரிச்சலை நீ கொட்டிக்கிட்ட. ஏன்னா அவங்க எந்த இடத்துலையும் கொலை பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவங்க மேலே 1008 விமர்சனம் இருக்கலாம், அது வேற விஷயம். மன்னார்குடி மாஃபியா அது இது இதெல்லாம் நம்ம சொல்லலாம். தனிப்பட்ட விதத்தில் நீ பண்ணது தப்பு, அயோக்கியத்தனம் நீ பண்ணது. சரியா? இந்த அயோக்கியத்தனத்தை உன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். நீ ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் சென்று ஆலோசனை கேட்டது தப்பு கிடையாது. அவர் மட்டுமே உன்னை காப்பார், உன்னை பாதுகாப்பார் என்று நினைத்தது தப்பு. நீ யார்கிட்ட போயிருக்கணும்? தொண்டர்கள்ட்ட போயிருக்கணும். தொண்டர்கள் இருந்து முன்ன அரவணைச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அதை நீ பண்ணலையே. மாறாக நீ என்ன பண்ண? திமுக காரன் மேதையை தட்டுறான் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுக்கும் பொழுது. அம்மா விட்டுட்டு போன ஆட்சி, ஆமா, அது தொடரணும். உயிரை கொடுத்து அம்மா விட்டுட்டு போன ஆட்சி அது தொடரணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் அதிமுக காரெல்லாம் வந்து நெஞ்சை பிடித்துக்கிட்டு போய் நிற்கும் பொழுது, நீ 11 எம்எல்ஏ கூட வந்து நீ சட்டமன்றத்தில் நுழையும் பொழுது திமுக காரன் மேதையை தட்டுறான். மாவீரனே வான்னு மேதை தட்டுறான். அப்ப என்ன அர்த்தம்? யார்? ஓபிஎஸ் வரவேற்று. அப்ப என்ன அர்த்தம்? அங்கிருந்து உன் சர்க்கிள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ற? தீபாவுக்காக, தீபாவுக்காக நீ வந்து சமாதிக்கு வெளில 45 நிமிஷம் காத்திருக்க. நீ காப்பது முதலமைச்சர். ஆமா, சரியா? ஒவ்வொரு இடத்திலும் உன்னுடைய சர்க்கிள் பாருங்க. அப்போ ஒரு ஆளுமை இல்லாத தலைவரா இருக்கிறாரா இல்லைங்களா? ஆமாங்க. அவர் வந்து அடிப்படையில் நல்ல மனிதர்னுவாங்க. அவர் நல்ல மனிதரா இருக்கலாம். ஆனா நீ உனக்கு ஆளுமையே இல்லையே. அவர் சொன்னாரு நான் பண்ணேன், இவர் சொன்னாரு நான் பண்ணேன், அவங்க சொன்னாங்க நான் பண்ணேன். மற்றவங்க சொல்றதை பண்றதுக்கு நீ எதுக்கு? அப்படி ஒரு பொம்மையை வச்சுட்டு நாங்க இந்த கட்சியை நடத்த முடியாது. இந்த கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. தொண்டர்கள் அதன் தலைமையை தேர்வு செய்வார்கள். தேர்வு செய்து விட்டோம். சரியா? நீ வந்து நீ என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு செல்வாக்கு இருக்கிறதா, எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கிறதா பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில் போய் நின்றுக்கணும். நீ நின்னியா? நிற்கல. மாறாக நீ என்ன நினைச்ச? அமித்ஷா நம்மை பார்த்துக் கொள்வார், மோடி நம்மை பார்த்துக் கொள்வார்னு. அமித்ஷா மோடி எல்லாம் வந்து கடைந்தெடுத்த அரசியல்வாதிகள். சரியா? உன்னால் அவர்களுக்கு பயன் என்றால் உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். உன்னால் அவர்களுக்கு பயன் இல்லை என்றால் உன்னை சீந்த கூட மாட்டாங்க. பன்னீர்செல்வம் ஜி கேசிஓ அப்படிலாம் கேட்பாங்க. மற்றபடி உன்னால பயன் இல்லைன்னா அவங்க சேர்க்க மாட்டாங்க. எதுக்கு சேர்க்கணும்? அப்படி சேர்த்தாங்கன்னா அவங்க 3 முறை ஜெயிச்சிருக்க முடியாது. எதுக்கு எதிராக? யாருக்கு எதிராக ஜெயிக்கிறாங்க? காங்கிரஸுக்கு எதிராக ஜெயிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. காங்கிரஸ்ங்கிற பேர் இயக்கத்தை 3 முறை வீழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் சாதாரணமான ஆட்கள் அவர்கள். அப்படி இருப்பவர்கள் யாரை வந்து அவர்கள் தனக்கு நிகராக நினைப்பார்கள் என்றால், தனக்கு நிகராக சண்டை போடக்கூடிய வீரர்களை தான் தனக்கு அவங்க மதிப்பாங்க. சரியா? நீ கூழா கும்பிட போட்டுவிட்டு அங்கே போய் நின்றுட்டு ஜின்னா உன்னால் என்ன பண்ண முடியுது? உன்னால் ஒரு 5 எம்எல்ஏ கொண்டு வர முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனதுக்கு எதிர்வினை போல இன்னைக்கு மதியமா டிடிவி என்ன பேசியிருக்கிறாருனாக்க, நீங்க பொத்தாம் பொதுவா, அதாவது பட்டும் படாம மொத்த பழியும் தூக்கி எடப்பாடி பழனிசாமி மேல போடுற மாதிரி, நீங்க தான் சசிகலா அவங்க வந்து உங்களை நம்பி கொடுத்துட்டு ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. நீங்க திடீர்னு ஆட்சி நீங்க சசிகலாவை அவங்களே பொதுச் செயலாளரையும் நீங்க நீக்கிட்டீங்க, ஓபிஎஸ்சியும் நீங்க தான் நீக்கி விட்டீங்க அப்படின்னாங்க. ஆனா உண்மையா நடந்தது என்ன? நான் சொல்றேன். திருமதி சசிகலா அவர்கள் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைத்தார். கட்சியை யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? வாங்கட தானே ஒப்படைச்சாங்க. ஆமா. நீ என்ன பண்ண? இல்ல, கிளாரிஃபிகேஷன். டிடிவி தினகரன் அது வரைக்கும் கட்சியில் உறுப்பினரா இருந்தாரா? இல்ல, கிடையாது. ஓ, அவரே கட்சியிலே அவர் இல்ல. அவரை உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு அவரை துணை பொதுச் செயலராக ஆக்குறாங்க. சரியா? டாக்டர் வெங்கடேஷையும் உறுப்பினராக சேர்க்குறாங்க, இவரையும் சேர்க்குறாங்க, இவரை துணை பொதுச் செயலராக ஆக்குறாங்க. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, கட்சியை அவங்ககிட்ட கொடுத்தாங்க. ஆமாம். ஆட்சி, மாநிலத்தில் ஆட்சியை அவர்கிட்ட கொடுத்தாங்க. சரியா? ஆட்சியை அவர் நடத்திட்டு போயிட்டார். நீ கட்சியை என்ன பண்ண? நாடாளுமன்றம், மாநிலங்களவை இது ரெண்டும் சேர்த்து 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள். ஆமாம். 10 மேயர். என்ன மாநிலத்தில் ஆட்சி 136 எம்எல்ஏக்கள். இத்தனையும் உன்ட்ட விட்டு போனாங்கல்ல. நீ என்ன பிடிங்கின? நீ என்ன பண்ண? ரோட்டில் கொண்டு வந்து விட்ட. சரியா? சரி, இப்போ நான் சொல்கிறேன். மாதேவன் அவர்களுடைய அந்த அவர் இறந்த பொழுது படத்திறப்பு விழா தஞ்சையில் விழாவிலையோ இங்கே நடக்குது. அங்கே உன்னை வந்து மதிக்கக்கூடாது
நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னது யாரு? திவாகரன். திவாகரன் யாரு? சசிகலாவுடைய சகோதரன். சொந்தம். ஆமா. சரியா? அவர் தானே சொன்னது, தினகரன்லாம் நம்ம வந்து மதிக்காதீங்க அப்படின்னு. சரி, ஏன் மதிக்கக்கூடாதுன்ற நிலைக்கு எல்லாரும் வந்தாங்க? நீ எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி, போதையை போட்டுவிட்டு, நீ நைட் ஆனா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, நீ எல்லாரையும் சாதியை சொல்லி திட்டுவ. கண்ணா பின்னான்னு பேசுவ. முதலமைச்சர் வராரு உன் வீட்டுக்குன்னா, ரோடு எண்டில் காரை பார்க் பண்ணணும். ஓ. முதலமைச்சருடைய கான்வாய் ரோடு எண்டில் பார்க் பண்ணணுமா? பார்க் பண்ணிட்டு நடந்து வரணுமா? நடந்து வந்தா இவர் மன்னர் இவர் உட்காந்துருப்பார் சோஃபால. இந்த பக்கம் அமைச்சர், இந்த பக்கம் அமைச்சர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒன்று வா பழனிசாமி. ம். இதுதான் இவருடைய டிடிவி தினகரனோட டோன். டோன். இப்படி பேசினா தன்மானம் கொண்ட எவனாவது சும்மா இருப்பாங்க? கண்டிப்பா. அந்த அமைச்சர்கள்லாம் நீ போதையை போட்டு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி கண்ணாமண்ணன் பேசுவியா? சாதியை துணித்துவியா நீ? என்ன அவரெல்லாம் உன்னோட அடிமையா? யார் நீ முதல்ல? அம்மா இறந்து போயிருக்காங்க, அவங்க பாடி எங்கே இருக்குங்க? இதில் இருக்குங்க, அப்போலோவில் இருக்குங்க. இந்த ராஸ்கல் போயஸ் தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு அங்கே உட்காந்து ஷாம்பைன் பாட்டிலை ஓப்பன் பண்ணி குடிக்கிறாங்க. ம். இது பெரிய குற்றச்சாட்டு மாதிரி இருக்கு. குற்றச்சாட்டில் தான் நடந்த உண்மை. ஓ. நீ அயோக்கிய பயலா இல்லையா? ம். இவங்க அப்புறப்படுத்துவதற்கு முன்னால், அதாவது சசிகலா அவர்கள் இந்த பிப்ரவரி 14 அவங்க வந்து தண்டனை அவங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு, அதுக்கப்புறம் அவங்க 15 அவங்க போகிறாங்க இல்லையா? கிளம்பி போகிற வரைக்கும் டிசம்பர் 5 ம். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் அந்த தேதியிலிருந்து டிசம்பர் 4, 5 அந்த தேதியிலிருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் கூத்தடிச்சாங்க போயஸ்காரங்க. ஓ. இந்த குடும்பமே வந்து. இப்போ டிடிவி தினகரன் வந்து என்ன பண்ணாருனாக்க, இன்னைக்கு பேசும்போது வந்து 18 எம்எல்ஏக்கள் வந்து வெளியில போனாங்க. அந்த 18 பேர் இல்லாம தனியா ஒரு 18 பேர் தான். அதாவது 122 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தந்தாங்கல்ல, அதுல இருந்து தனியா ஒரு 18 பேர் தான் கவர்னர் கிட்ட போய் எங்களுக்கு இந்த ஆட்சி வேணான்னு சொல்லி அவங்க வந்து புகார் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, அந்த தலைமையை மாற்றணும்னு போய் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. நீ லூசா? லூசு மாதிரி நடிக்கிறியா? ஆளுநர்கிட்ட போயிட்டு எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? நீ பேச வேண்டியது எங்க? சட்டமன்ற உறுப்பினர்களோட கூட்டத்தில் நீ எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு சொல்ல முடியும். ஆளுநர் எப்படி முடிவெடுக்க முடியும்? ஆளுநர்கிட்ட போய் நீ கொடுத்தது தப்பு. இந்த 18 பேரும் உன்னை நம்பி உன்னோட இடத்துக்கு வந்து நான் டிடிவி தினகரனுடைய இல்லத்தில் இருக்கிறேன். இந்த 18 பேரும் வந்தாங்க. இந்த 18 பேரில் கணிசமானவர்கள் கணிசமான நபர்கள் யாருன்னாக்க எஸ்சி வகுப்பை சேர்ந்தவர்கள், தலித் மக்கள். என்ன நம்பினாங்க? அம்மாவை நம்பினாங்க. அம்மாவால் சசிகலாவை நம்பினாங்க. சசிகலாவால் உன்னை நம்பினாங்க. வந்தாங்க அவங்க. உன் சாதியிலேருந்து எத்தனை பேர் வந்தான்? எத்தனை பேர் வந்தான்? அதிகமாக வந்தவங்க மாற்று சாதியிலேருந்து வந்தவர்கள் தான். உனக்கு வலதுகரமாக இருந்தது யாரு? முதலியார் வகுப்பை சேர்ந்த வெற்றிவேல். அவருடைய இறப்பிற்கு கூட நீ போகல. அயோக்கிய பயணி. நீ பேசலாமா? அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் நீ தெருவில் கொண்டு போய் நிறுத்தினாய். இந்த 18 பேரும் தெருவில் நிறுத்தினான் இந்த ராஸ்கல். இந்த 18 பேரில் அவங்க எத்தனை பேர் என்கிட்ட கதறி இருக்காங்க தெரியுமா? எங்கள் வாழ்க்கையே போச்சு. அதில் நிறைய பேர் முதல் முறை எம்எல்ஏ. வாழ்க்கை போச்சா? ஆமாம். திரும்பி அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இறைவன் கொடுத்த வாய்ப்பு அது. கிடைக்குமா? உனக்கு உன் குடும்பம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கு. நீ என்னென்னாலும் பண்ணலாம். நீ சிரிச்சுக்கிட்டே அப்படியே புதுசாக பேசிட்டு போகலாம். அவங்களுக்கு அப்படியா? அவங்க இனிமே என்னைக்கு எம்எல்ஏ ஆகுது? இவங்க எல்லாரும் அதிமுகங்கிற இயக்கத்தில் அடித்தளத்தில் இருந்து அவங்களுக்கு இறைவனா பார்த்து கொடுத்த வாய்ப்பு. அம்மா வந்து பார்த்து முடிவு பண்ணுறாங்க. நீ பஞ்சர் கடை வச்சுருக்கியா? பரவாயில்ல, நீ எம்எல்ஏ ஆகு, நீ அமைச்சராகு. நீ வந்து பால் பண்ண வச்சிருக்கியா? இது வெறும் 2 மாடு வச்சு நீ பால் தொழில் பண்ணிட்டு இருக்கியா? நீ வா, நீ எம்எல்ஏ ஆகு, நீ அமைச்சராகு. இப்படி நீ சத்துணவு கூடத்தில் ஆயாவா இருக்கியா? பரவாயில்ல, நீ வா, நீ எம்பி ஆகு. காய்கறி கடை வச்சிருந்தவங்களா? அப்படிதான் சொல்றேன். இப்படியெல்லாம் வந்தவங்க சரியா? இப்படியெல்லாம் எம்எல்ஏ ஆனவங்க உன்னை நம்பி வந்தாங்களே, ரோட்ல தான் நின்னாங்க. இப்போ நீ அவங்களுக்கு ஏதாவது பண்ணியா? ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பியா? நீ பேசலாமா இந்த பேச்ச? துரோகம் என்பது நீ செய்தது. 18 பேர் வந்தாங்கல்ல, அவங்களோட நிலைமை என்ன? இந்த 18 பேருக்கு நீ என்ன பண்ணிருக்க சொல்லு பார்க்கலாம்.
இப்போ டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்றாருனாக்க, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்னாக்க நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோங்க, உன்னை நாங்க யார் முதல்ல கூட்டணிக்கு கூப்பிட்டது? வரமாட்டேன்றாரு. உன்னை யார் முதல்ல கூப்பிட்டது? அதிமுக கூப்பிட்டுச்சா உன்னை? நீ தான் சொல்லிட்டு இருந்த, நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு பிறகுதான் அதிமுக வந்தது இந்த கூட்டணிக்குள்ள அப்படின்னா நீ தான் பேசிக்கிட்டு இருக்க. நாங்க சொன்னோமா? எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா தினகரன் கூட்டணியில் இருக்கிறான்னு சொன்னாரா? அவர் இந்த அத்தனை தொகுதிகளுக்கும் போறாரு. ஒரு நாளைக்கு 3 தொகுதின்னு போனாரு. 150க்கும் அதிகமான தொகுதிகளுக்கு போயிட்டாரு. ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சொன்னாரு? எங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டணி. பாரதிய ஜனதாவுக்கு வேற கட்சிகளோட கூட்டணி இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. நம்மை ஒருத்தருக்கும் நமக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தற்பொழுது கூட்டணி. மற்ற கட்சிகளை நாம் பரிசீலிப்போம். இதானே அவர் சொன்னது. உன்னை எங்கேயாவது உன் பேரை சொன்னாரா? நீ ஏன் வர? சம்மன் இல்லாம ஆஜராற? நீ ஏன் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குற? உன்னை யார் கூப்பிட்டுதீங்க? நீ ஆட்டத்திலே கிடையாது. உன்னால் ஜீர்ணிக்க முடியல. என்ன பிரச்சனைன்னா 35 ஆண்டு காலம் உன் குடும்பம் கோல் வச்சியது. ஆமா. சரியா? உன் குடும்பம் 35 ஆண்டு காலம் கோல் வச்சியது. இது யார் காரணம்? இந்த கோல் வச்சியதற்கு ஒரு நபர் காரணம். யாரு? அந்த நடராஜன் என்கிற நபர் காரணம். அந்த நடராஜன் என்பவர் இறந்து போன பொழுது 2 நாட்களுக்கு முன்னாடி நான் போய் சந்திக்கிறேன் அவரை ஹாஸ்பிட்டல்ல. அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் நான் சந்திக்கிறேன். சரியா? அவர் இவன் எவனுமே இல்லை. அவரால் பிழைத்த இந்த ஜென்மங்கள் யாருமே கிடையாது. அவருடைய அந்த ஹாஸ்பிட்டலுக்கான செலவை கொடுக்கறது கூட இவங்கெல்லாம் வரலங்க. பில்ல கட்டுறது கூட இவங்கெல்லாம் வரல. சரியா? அதுக்கப்புறம் அவர் இறந்து போறாரு. அவருடைய பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க அவருடைய வீட்டில் பெசன் நகர்ல. இவரால் கொடுத்தவர்கள் இவங்கெல்லாம் சரியா வரல. அதுக்கப்புறம் இவன் வரான். இப்போ 11:30 மணிக்கு வரான். வந்து 10ஓட 11 இவனும் வந்து மலர் வளையத்தை வச்சுட்டு போகிறான். போயிட்டு எங்கே போகிறான்? நேராக தஞ்சாவூருக்கு போகிறான். எதுக்குன்னா இவங்க சசிகலா வராங்க. அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே அவங்க கூப்பிட்டு போகிறான். அங்கே எல்லாரும் ரிசீவ் பண்ணுறவர் நாடகம் ஆடுறான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவர் உடல்நிலை சரியில்லாத இருந்த பொழுது நீ அவருடன் இருந்திருக்க வேண்டும். நீ பண்ணியா? எத்தனை முறை நீ ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்த்த? சொல்லு, மனசா சொல்லு. நீ எல்லாம் துரோகம் பற்றி பேசலாமா? உன் ஒட்டுமொத்த குடும்பமும் நடராஜனுக்கு செய்தது துரோகம். சரியா? நீ வந்து திவாகரனுக்கு செய்தது துரோகம். நீ சசிகலாவுக்கே செய்தது துரோகம். ஓகே, நீ இறுதியா ஒரு கேள்வி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நேத்து அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவருடைய கழக ஊப்பிகளுக்கெல்லாம் என்ன ஒரு உத்தரவிட்டிருக்காருனாக்க, தமிழ்நாட்டை நாம தலைகுடையே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உறுதிமொழி ஏற்க சொல்லியிருக்காங்க. அவரும் உறுதிமொழி ஏற்றாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இந்த ஒட்டுமொத்த கும்பலும் நாடு கடத்தப்பட வேண்டும். இவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் தலைகுனிவு தான். தலைகுனிய விடமாட்டோம். நீ என்ன சொல்றது? உன்னால தான் தலைகுனிவே. உன் கும்பலால் தான் தலைகுனிவே. உன் கும்பல் செய்கின்ற அட்டுழியம் தான் இங்கே பிரச்சனையே. சரியா? அப்போ தலைகுனிய விடமாட்டோம்னா என்ன விடாம நீ என்ன விடுறது? விடாமல் இருக்குது. அதான் எல்லா கேவலமும் அரங்கேறிட்டு இருக்கே உங்க கண் முன்னாடியே. தூய்மை பணியாளர்லேருந்து ஆரம்பிச்சு விரட்டி பிடிக்கிறீங்க தூய்மை பணியாளரை. சரியா? இப்படி ஆரம்பிச்சு எத்தனை இடங்கள்ல நீ வந்து எவ்வளவு அராஜகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. இது எதற்குமே வந்து ஒரு பதில் சொல்வதற்கு ஒரு தயாரா இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நீ தலைகுனிவை பற்றி பேசலாமா? உன்னால் தான் தலைகுனிவு. உன் கட்சியால் தான் தமிழகத்திற்கு என்றைக்குமே தலைகுனிவு. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதுல வந்து 1 கோடி குடும்பத்தை சேர்த்துருக்கிறோன்றாங்களே, அது சாத்தியமா? ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்து. ஓரணியில் திருடர்கள். சரியா? இந்த ஓரணியில் திருடர்கள் இவர்களை எல்லாம் சேர்த்திருக்கிறோம்னா எல்லாரையும் மிரட்டி நீ கொடுன்னு எல்லா பேரையும் வாங்கிட்டா சேர்த்தா மாதிரி ஆயிடுமா? அப்படி இருந்ததுன்னா நீ எதுக்கு இந்த கூட்டணின்னு எல்லாத்தையும் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்க? நீ ஒன்றுக்கு போனால் கூட அந்த 13 பேரையும் கூட்டு போற. ஏன் கூட்டு போற? 1 கோடி பேர் உன்னுடன் புதுசாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் 1 கோடி பேர் இல்ல, 1 கோடி குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு 3 பேர். 3 கோடி பேர் 3 கோடி பேர் உன்கிட்ட சேர்ந்துட்டாங்கன்னா உனக்கு கூட்டணியே தேவையில்லையே. நீ கண்ணை மூட்டு ஜெயிக்கலாமே. 200 தொகுதியில் நீ ஜெயிக்கலாமே. அப்ப இது வந்து ஒரு போலியான ஒரு பிம்பம் இல்லைங்களா? இதுக்கு மேல வேற நான் சொல்லிதான் தெரியணுமா? நிச்சயமா. இன்றைக்கு அரசியல் விவாதத்தில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக நிறைய தகவல்களை கூறியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.